ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 12 வோல்ட், அதாவது 12 வோல்டேஜில் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது டாடா ஏஸ், ஆம்னி வேனு, பிக்கப்பு எல்லா வண்டிக்கும் மாட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் காருக்கு கூட மாட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் உங்கள் கார் சிஸ்டமில் ப்ரீ அவுட் இருக்கும். ப்ரீ அவுட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இதில் இன்புட்டாக கொடுத்தா மட்டும் போதும், உங்களுக்கு இந்த சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இதோட ஃப்ரண்ட் லுக்கு உங்களுக்கு நல்லா அழகாக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாஸி லுக். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்திங்கன்னா 2 கண்ட்ரோல் வந்துடும். சப்பு வால்யூம் கண்ட்ரோல், அதாவது மெயின் வால்யூம் கண்ட்ரோல், ப்ளஸ் அதோட கெயின் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கு. அதாவது கெயின் தனியாக இருக்குது, ஃப்ரீக்வன்சி தனியாக இருக்குது. கெயின் பார்த்திங்கன்னா உள்ள சப்பு ப்ரீ போர்டில் நான் கரெக்டாக ப்ரீசெட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு வெளியே கொடுத்துருக்கேன். ஓவராலாக இதோட ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான். 2 கண்ட்ரோல் வந்துடும். ப்ளஸ் கண்ட்ரோலோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றியும் லைட்னிங் வந்துடும். இந்த ஆம்பிளிஃபையரோட சைஸு பார்த்திங்கன்னா கார் கேபினெட் சைஸு, அதாவது 1313 சைஸ். நீங்கள் நார்மலாக கார் செட்டோட கேபினெட் கட்டிங் இருக்குது பாருங்கள், அதில் எந்த கட்டிங்லேயும் ஈஸியாக உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சைஸ் தான் இதோட கேபினெட் சைஸும். ஆம்போட பேக் சைடு காமிக்கிறேன். இதுதாங்க ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு செக்ஷன். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சி சர்க்யூட் ஒன்று கொடுத்துருக்கேன். கூலிங் பர்பஸ்க்காக ஒரு 12 வோல்ட் ஃபேன் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் சப்ளை இன்புட்டும் சப்வூஃபரோட அவுட்புட்டும் உங்களுக்கு வைக்கோ ஒயர் டைப்பில் 4 பின் வைக்கோ ஒயர் டைப்பில் 1² mm திக்னஸில் சாக்கெட் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் இதில் எழுதலை. பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிவரி கொடுக்கும்போது இதுலேயே மென்ஷன் பண்ணி, அதாவது ரைட் பண்ணி இது இன்புட்டு, இது அவுட்புட்டு, 12 வோல்ட் பவர் சப்ளை எல்லாமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணி தான் கொடுப்பேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸும் டச் ஆகி ஷார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு போகிறது இந்த ஃபியூஸ் தான். இந்த ஃபியூஸ்லேருந்து தான் உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சுக்கே லைன் போகுது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியூஸ் மட்டும்தான் போகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 வோல்ட்டில் 2 இன்ச்சு ஃபேன் ஒன்று கொடுத்துருக்கேன். ஃபேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் செட்டுக்கெலாம் தேவையே இல்லை. பட் எதுக்கு கொடுத்துருக்குன்னா இது பார்த்திங்கன்னா பர்பஸ் பார்த்திங்கன்னா சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர். ஸோ அதோட ஹீட் சிங்க்கு கிட்டேயே ஃபேன் வந்து கூலிங் போகிற மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்புட்டு ஆர்சி சர்க்யூட்டு, அதாவது பார்த்திங்கன்னா இந்த 3 பின்னுமே உங்களுக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பின்னு உடஞ்சி போனாலும் உங்களுக்கு பேலன்ஸ் 2 பின்னு ஒர்க் ஆகும். ஸோ 3மே ஒர்க் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஓவராலாக ஆம்போட பேக் சைடு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஓகே, வாங்க ஆம்போட இன்சைடு காமிக்கிறேன். டாப் கவர் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆம்போட இன்சைடு பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒயரிங் எல்லாம் நீட்டாகவே பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பவர் ஆம்பு பார்த்திங்கன்னா 2 FET மோனோ. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஆம்பியரே போதுமானது. ஸோ அதுக்கு இன்வெர்ட்ரு போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 12 to 24 வோல்ட்டு 6 ஆம்பியர் இன்வெர்ட்ரு போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், பீட்ஸோட பிராண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பவர் ஆம்பு போர்டும் சப்பு ஃபில்ட்ரு போர்டும் கேஎம்எஸோட போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற சப்பு ப்ரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஎம்எஸோட 2-in-1 சப்பு ப்ரீ, அதாவது உங்களுக்கு 2 அவுட் இருக்கும் ஒரே போர்டில். இதில் நான் பர்பஸாக எந்த ஊஃபருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அந்த அவுட்டு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சரில் 2 சப்பு வேணும்னா கூட நம்ம இன்வெர்ட்டரும் பவர் ஆம்பும் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு இந்த ஒரே ஃபில்ட்ரு போர்ட்லேருந்து எடுத்து அவுட்புட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பவர் ஆம்பு பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு 150 வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் எடுத்துக்க முடியும். மேக்ஸிமம்னா அது பீக் வோல்டேஜ் தான். உங்களுக்கு 100 வாட்ஸ் வரைக்குமே நீங்கள் அவுட்புட் கொடுக்கலாம். இதில் நீங்கள் 10 இன்ச்சு டபுள் மேக்னெட்டு சப்வூஃபர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சு ஆர் 10 இன்ச்சு டபுள் மேக்னெட் சப்வூஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஆம்பிளிஃபையர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் அவ்வளோதான். ஒரு இன்வெர்ட்ரு போர்டு, ஒரு பவர் ஆம்பு, ப்ளஸ் ஒரு ஃபில்ட்ரு போர்டு, அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா ஃபேன் பார்த்திங்கன்னா ஹீட் சிங்க்கு கிட்டேயே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹீட் ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். ஓவராலாக இன்டீரியர் அவ்வளோதாங்க. இதோட ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சண்டே கஸ்டமர் வர்றாங்க. இது பார்த்திங்கன்னா ஆம்னி வேனுக்காக செய்யப்பட்டது. ஸோ இதோட ரிசல்ட்டு, டெஸ்டிங் வீடியோ எல்லாமே உங்களுக்கு அடுத்த ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், அது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.